ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எலும்புக்கும் முதுகு எலும்பு, இடுப்பு வலி, கால் வலி, கை வலி எல்லாத்துக்கும் நம்ம குழந்தைகளுக்கு, பெரியவங்க, சிறியவங்க அனைவருக்கும் தேவையான ஒரு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். இது உளுந்தங்கஞ்சி. இந்த கஞ்சி செய்கிற ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம் வீட்டிலேயே. அது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன டம்ளரால் ஒரு டம்ளரு நான் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்தை நம்ம ஒரு வாணலியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். நல்லா வறுக்கணுன்னா செவக்க வேணாம். லைட்டாக அந்த சூடு வர அளவு வறுத்தா போதும். 5 இப்போ ஏலக்காவை எடுத்து அதில் உள்ள பருப்பை எடுத்து போட்டு அதையும் நான் லைட்டாக வறுத்துக்கிறேன். வறுத்து இப்போ ஆற வச்சுக்கிறோம். இதை நல்லா ஆறட்டும். ஆறினோன்னே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். நம்ம நைஸாக அரைக்கணும். கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பு இருந்தாலும் பரவாயில்ல. இதை நான் இப்போ அரைச்சி வச்சுட்டு வந்துட்டேன். இதேமாரி நீங்கள் நிறையா அரைச்சி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நான் அப்பப்போ அரைச்சி இதேமாரி செஞ்சுக்குவேன். நீங்கள் இந்த மாதிரியும் செய்யலாம். இதுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கணும். ஒரு மூடி தேங்காயை எடுத்து நான் அரைச்சி தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு சட்டியில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இந்த ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். 2 டம்ளர் தண்ணிக்கு நல்லா பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு 4, 5 ஸ்பூனு நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து கீழேயே வச்சு நல்லா கரைச்சிக்கணும். அடுப்பில் வைக்கக்கூடாது. கீழே நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு இதேமாரி நல்லா கை விடாமல் கலக்கி எடுக்கணும். இதேமாரி கலந்து எடுக்கும்போது கஞ்சி பதத்துக்கு வந்துடும். இதேமாரி வந்தோடனே இந்த அளவு நம்மளுக்கு வந்தோடனே இதில் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடணும். வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் வச்சா கூட போதும். அடுப்பை ஸ்லோவாக வைக்கணும். அடுப்பை ஸ்பீடாக வைக்கக்கூடாது. இந்த கஞ்சி இதேமாரி ரெடி ஆனோடனே நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இதேமாரி தேங்காய் பால் சேர்த்து நல்லா கை விடாமல் கலக்கிக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு போடும்போது நான் வீடியோ எடுக்கலை. இதேமாரி உப்பு சேர்த்துக்கங்க. நாட்டு சர்க்கரை தான் நான் சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரையும் இந்த தேங்காய் பாலையும் இந்த கஞ்சியில் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழந்தைகள் வேணாம் என்றே சொல்ல மாட்டாங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சி. இப்போ பாருங்கள். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ நான் கஞ்சியை ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். என் பையனுக்கு முந்திரி, திராட்சையெல்லாம் போட்டு நெய் ஊற்றி வறுத்து பாயாசம் மாதிரி கொடுத்தா தான் பிடிக்கும். அதனால் நான் அதற்கு மட்டும் வறுத்து நான் போட்டுக்கிறேன். எங்களுக்கெல்லாம் நான் சும்மா தான் சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் பெரியவங்க அனைவரும் இதேமாரி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாருங்கள், இந்த அளவு நம்மளுக்கு கஞ்சி ரெடி ஆகிடுச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.